MetLife Smart Platinum Pro பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுனால உங்க ஃபினான்ஷியல் ஜர்னிக்கு ஒரு ரைட் ஃபவுண்டேஷனை இதை ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலமா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு இண்டிவிஜுவல் யூனிட் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு லிமிடெட் பீரியட்க்கு நீங்க ப்ரீமியம்ஸ் பே பண்ணாலே உங்களுக்கு பாலிசி மெச்சூரிட்டி வரைக்கும் நீங்க லைஃப் இன்சூரன்ஸ் கவர் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. உங்க ஃபண்ட் வேல்யூவை ஃபண்ட் பூஸ்டர்ஸ் மூலமா நீங்க என்ஹான்ஸும் பண்ணலாம், which is credited from the end of the 15th policy year. And personalized investment portfolio நீங்க build பண்ணலாம் by choosing from multiple portfolio management strategies. உங்க financial goals and risk appetite ஏத்த மாதிரி 8 investment funds இருக்கு செலக்ட் பண்றதுக்கு. அண்ட் நீங்க இன்னும் இந்த ப்ரொடெக்ஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா PNB MetLife linked accidental death benefit rider இது ஆப்ஷனா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் systematic withdrawal facility மூலமா நீங்க ஆக்சஸ் பண்ணலாம் from 6th policy year onwards. அண்ட் இதுல inbuilt waiver of premium ஃபீச்சரும் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. இப்போ இதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபண்ட் பூஸ்டர்ஸ், இது அடிஷனல் யூனிட்ஸ் உங்கள் பாலிசிக்கு அட் எண்ட் ஆஃப் எவ்ரி பாலிசியை கிரெடிட் பண்ணுவாங்க. ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த 15th policy yearலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இதில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது உங்கள் பாலிசியை மாடிஃபை பண்ணுறதுக்கு. அண்டர் த வெல்த் ஆப்ஷன் உங்கள் சம் அஷூர்ட், ப்ரீமியம் அமௌண்ட், ப்ரீமியம் பேமெண்ட் டேர்மை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் செல்ஃப் மேனேஜ் ஸ்ட்ராட்டஜியில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பார்ஷலி இல்லை ஃபுல்லி பிட்வீன் த அவைலபிள் செக்ரிகேட்டட் ஃபண்ட்ஸ் நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரிஃபரன்ஸோட அலைன் ஆகிற மாதிரி. அண்ட் செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு உங்கள் ஃபியூச்சர் ப்ரீமியம்ஸை மற்ற டிஃப்ரெண்ட் ஃபண்ட்ஸ்க்கு ரீடைரக்ட் பண்ணுறதுக்குமே அலோ பண்ணுது வித்வுட் அஃபெக்டிங் யுவர் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் ஃபெசிலிட்டி இருக்கு. எலிஜிபிள் பாலிசி இயர்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டாப் அப் ப்ரீமியம்ஸுமே இருக்குது. அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் டாப் அப் ப்ரீமியம் மூலமாக பண்ணலாம். அண்ட் ஆப்ஷனல் ரைடர்ஸ் கூட இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனை நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே அட்வான்டேஜஸ். பட் இதில் டிஸ்அட்வான்டேஜஸ்மே இருக்குது. லைக் உங்களுக்கு இதில் லோன் ஃபெசிலிட்டி அவங்க ஆஃபர் பண்ணலை, லிமிட்டடான லிக்விடிட்டி தான் இருக்குது. லைக் ஃபர்ஸ்ட் 5 பாலிசி இருக்குது சரண்டர் பண்ணவோ பார்ஷியல் வித்ட்ராவல் பே அவுட் எதுவுமே உங்களுக்கு பெர்மிட்டட் கிடையாது. ஸோ இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் த பாலிசியில் லிக்விடிட்டி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அண்ட் லைஃப் கவருமே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு சஃபிஷியண்டாக ஒரு ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குற அளவுக்கு இல்லை. அண்ட் இதோட ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் மற்ற மார்க்கெட் லிங்க் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனோட கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்ட் டிக்ளைனிங் சம் அஷூர்ட் மல்டிபிள் அண்டர் த வெல்த் ப்ளஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் சம் அஷூர்ட் மல்டிபிள் எவ்ரி 5 years ரெடியூஸ் ஆகுது. ஸோ ஒரு லெவல் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் இந்த பாலிசி கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக டிக்ளைன் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இது எல்லாமே மைண்டில் வச்சு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதில் நம்ம PNB MetLife Smart Platinum Pro பிளானோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் IRR அனலைஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம இந்த பாலிசி ப்ராஷர்ல கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கால்குலேட் பண்ண போறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு அசியூம் பண்ணிக்கலாம், ஒரு 40-year-old மேல் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்றாங்க, வெல்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சம் அஷூர்ட் 10 lakhs, பாலிசி டேர்ம் 40 years, ப்ரீமியம்ஸ் பார்த்தீங்கன்னா 10 yearsக்கு, ஆனுவல் ப்ரீமியம் 1 lakh வருது. சம் அஷூர்ட் மல்டிபிள் பார்த்தீங்கன்னா ஆனுவல் ப்ரீமியம் 10 times. ஸோ இந்த பிளான் ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்காக டிசைன் பண்ணப்பட்டதால இருக்கிறதுனால மெச்சூரிட்டி பெனிஃபிட் அப்படின்றது பாலிசி டேர்ம் எண்ட்ல தான் கொடுக்குறாங்க. அண்ட் பாலிசி ப்ராஷர்ல worst and best case scenario குறிக்கிறதுக்காக 4 and 8% per annum ஒரு gross assumed investment return உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். ஸோ 4% assumed returnல ப்ரொஜெக்டட் ஃபண்ட் வேல்யூ 23.23 lakhs வருது. IRR 2.40% வருது பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி. 8% assumed returnல ப்ரொஜெக்டட் ஃபண்ட் வேல்யூ 93.07 lakhs வருது. IRR 6.44% காட்டுது. ஸோ இந்த ஃபிகர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக தான், பேஸ்ட் ஆன் assumed rate of return. ஸோ இது கேரண்டீடோ இல்லை இதுதான் வந்து ஆக்சுவலாக ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹையர் ரிட்டர்ன் அசம்ஷனில் எஃபெக்டிவ் IRR உங்களுக்கு லாங் டேர்ம் ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் மற்ற ஈக்விட்டி ஓரியன்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா அதை விட ரொம்ப மாடஸ்டாக தான் இருக்குது. நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த ரிட்டர்ன் ஜஸ்டிஃபை பண்ணலை. ஸோ நம்ம நினச்ச மாதிரி இது ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ணலாம். இதில் இந்த பாலிசி ரிட்டர்ன்ஸை மற்ற ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸோட நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். லைக் ஒரு சிங்கிள் பாலிசி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சேர்ந்து கம்பைன் பண்ணி PNB MetLife இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாமல் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் எஃபெக்டிவாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதா அப்படின்றதுக்கு தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம எக்ஸாம்பிளுக்கு ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளோட சிமிலர் பேராமீட்டர்ஸ் இல்லை சேம் பேராமீட்டர்ஸ் வச்சு தான் நம்ம எக்ஸாம்பிள் கண்டக்ட் பண்ண போகிறோம் இந்த கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ். ஸோ எங்கள் லைஃப் கவருக்கு ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கோம். சம் அஷூர்ட் 10 lakhs, அப்ராக்சிமேட்லி ப்ரீமியம் இதுக்கு per year 17,300 rupees கட்டுற மாதிரி இருக்குது. ஒரு 30-year பாலிசி டேர்ம், 10-year ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம். அப்போ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா PNB MetLifeல ஆனுவல் ப்ரீமியமே 1 lakh நம்ம கட்டணும். இப்போ டேர்ம் பிளான் சூஸ் பண்ணுறதுனால ஆனுவலாக நம்மளால 82,700 rupees சேவ் பண்ண முடியுது. இதை நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸ் அண்ட் ரிஸ்க் அப்பிடைட் ஏற்ற மாதிரி நம்ம செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு யூலிப்பில் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பைன் பண்ணுறது பதிலாக இதில் நம்ம வந்து செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறோம். உங்களுக்கு இப்போ லோ ரிஸ்க் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணால் நீங்கள் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் PPF சூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு ஹை ரிஸ்க் ஒரு மார்க்கெட் லிங்க் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ஈக்விட்டி பேஸ்ட், ஒரு லாங் டேர்மில் இன்னும் நல்ல ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் இருக்கிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் கூட
இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம ரெண்டுமே அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை பிபிஎஃப் ரூல்ஸோட கம்ப்ளை பண்ணுறதுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இன்க்ளூடிங் மினிமம் ஆனுவல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ₹500 ஃபார் த 15-year மெச்சூரிட்டி பீரியட் இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் ப்ரொஜெக்டட் மெச்சூரிட்டி வேல்யூ 96.21 lakhs வருது. IRR 6.54% வருது. இந்த ரிட்டர்ன் யூலிப்போட 8% எக்ஸாம்பிளோட கம்பேரபிளாக இருந்தாலுமே பிபிஎஃப் இங்கே ஒரு டெப்ட் ஓரியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு யூலிப்போட பெஸ்ட் கேஸ் சினாரியோ ஒரு பிபிஎஃப் ஒரு டெப்ட் ஓரியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட கம்பேர் பண்ண முடியுதுன்னா யோசிச்சு பாருங்க. யூலிப்பில் நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுத்துமே பிபிஎஃப் நம்ம ரிஸ்க் எடுக்கல. ஸ்டில் இட்ஸ் கிவிங் அஸ் கம்பேரபிள் ரிட்டர்ன்ஸ் டு யூலிப்ஸ் பெஸ்ட் கேஸ் சினாரியோ. இதே நீங்கள் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரொஜெக்டட் மெச்சூரிட்டி வேல்யூ 4.86 crores வருது. இது ப்ரீ டேக்ஸ் வேல்யூ. உங்கள் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் பண்ணிங்கன்னா போஸ்ட் டேக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ 4.27 crores வருது. அப்போ போஸ்ட் டேக்ஸ் IRR 11.02% வருது. இதுக்கு எப்படி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் டேக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோன்றதுமே ஒரு சின்ன டேப்லர் காலமாக ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு ஒரு டெடிகேட்டட் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் மட்டும் டேர்ம் பிளான் மூலியமாக கொடுக்கல. பட் PNB MetLifeஐ விட சிக்னிஃபிகன்ட்லி ஹையர் வெல்த் கிரியேஷன் பொட்டன்ஷியலுமே இது ஆஃபர் பண்ணுது. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? PNB MetLife ஸ்மார்ட் பிளாட்டினம் ப்ரோ பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இது உங்களுக்கு மார்க்கெட் லிங்க் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃபர் பண்ணுது. அதே நேரத்தில் பாலிசி ஹோல்டர்ஸ்னால டிஃப்ரெண்ட் டெத் பெனிஃபிட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிற 4 பிளான் வேரியன்ஸ் மூலியமா சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்டும் பண்ணலாம். இதில் மல்டிபிள் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துருக்காங்க உங்களுடைய வேரியிங் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரெஃபரன்சஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி. ஆனால் க்ளோஸராக எவாலுவேட் பண்ணி பார்த்தா தெரியுது இந்த பிளான் உங்களுக்கு ஒரு மாடஸ்ட் ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் தான் கொடுக்குது ஆஃப்டர் அக்கௌண்டிங் ஃபார் ஆல் இட் சார்ஜஸ். ஸோ அட் த சேம் டைம் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கவர்ன்றது ஒரு ஃபேமிலியோட லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் நீட்ஸை மீட் பண்ணுற அளவுக்கு சஃபிஷியண்டாக இல்லை. அஸ் அ ரிசல்ட் இந்த பிளான் அப்ஜெக்டிவாக இருக்கட்டும், ஒரு வெல்த் கிரியேஷன் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு அடிக்வேட் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க, அப்ஜெக்டிவாக பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே இட் டசன்ட் சர்வ் ப்ராப்பர்லி. அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனுமே இருக்குது. ஸோ ஒரு மோர் எஃபிஷியன்ட் அப்ரோச் என்னவா இருக்கும்னா இன்சூரன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து செப்பரேட்டாக வந்து பண்ணுறது தான். ஏன்னா நீங்கள் ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அடிக்வேட் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. அதே நேரத்தில் அது ஃப்ராக்ஷன் ஆஃப் த காஸ்ட்டில் கிடைக்குது. ஸோ இந்த ரிமைனிங் அமௌண்ட்டை நீங்கள் ஒரு சூட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸில் உங்கள் கோல்ஸ் அண்ட் ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரேட் ஃப்ளெக்சிபிலிட்டி, லோவர் காஸ்ட், இம்ப்ரூவ்டு லிக்விடிட்டி அண்ட் பெட்டர் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் பொட்டன்ஷியல் அமையும். ஆனால் வந்து எந்த ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதோட காஸ்ட், எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ், லிக்விடிட்டி அண்ட் சூட்டபிலிட்டி எல்லாமே உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸோட அலைன் ஆகுதான் எவாலுவேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.